லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 3 மாடுகளுமே இளம் மாடுகள் தான். வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஹெச்எஃப் மாடுங்க. போடி மொட்டையில நல்ல அழகான முகலட்சணத்துல சூப்பர் குவாலிட்டியான ஒரு மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல பெருவட்டான மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் சொல்றாங்க. 2 பல் தாங்க போட்டிருக்கு இந்த ஹெச்எஃப் மாடு. நல்ல பிரீடு குவாலிட்டியில விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஹெச்எஃப் மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன். நல்ல பிரீடு குவாலிட்டியில பார்த்துட்டு இருக்கேன். 2 பல்ல தலையீத்து மாடா வேணும் அப்படின்றவங்க இந்த மாட்டை தாராளமா சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடா இருக்கிறதுனால தாராளமா இன்னொரு 10 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சுக்க முடியும். நல்ல ஹெச்எஃப் மாடு கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல பிரீடு குவாலிட்டியிலையும் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மடியும் முன்னையும் பின்னையும் மடிங்க. மாட்டுக்கு ரெட்டை வரி மடியில கண்டிப்பா மடி எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவா நீங்க ஹெச்எஃப்ல ஒரு கிராஸ் மாடு வாங்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு கிராஸ் மாடு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல ஆரம்பத்துல பால் வந்து அதிகமா வர மாதிரி இருக்கும். நாட்கள் ஆக ஆக வந்து என்ன ஆகும்னா ஒரு 3 மாசத்திலேயே பால் வந்து டப்புன்னு குறைஞ்ச மாதிரி ஆயிருங்க. இது மாதிரியான பிரீடு குவாலிட்டியில நீங்க வந்து மாடு வந்து வாங்கும் போது பால் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்குமே போடுற தீனிக்கு பால் வந்து குறையாம வந்துகிட்டே இருக்கும். அதுதாங்க இந்த நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய மாட்டுக்கும் கிராஸ் பிரீடு மாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ எல்லாரும் வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு நல்ல பிரீடு குவாலிட்டியில மாடு வந்து வாங்கினீங்கன்னா உங்க பண்ணையும் வந்து அடுத்தடுத்துன்னு சொல்லி நல்லா வளர்ந்து வரும். அதுல இருந்து போடக்கூடிய கன்றுகளுமே நல்லா வளர்ந்து வரக்கூடிய பட்சத்துல கண்டிப்பா நல்ல லாபத்தை அப்படி நாங்க பண்ணையை வந்து நடத்த முடியும். நல்ல டாப் குவாலிட்டி பிரீட்ல ஒரு ஹெச்எஃப் மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன். 2 பல் 4 பல் போட்டிருக்கக்கூடிய இளம் மாடா வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்துரை அடுத்த கடம்பூர் என்னும் கிராமத்துல இருந்து பெரியசாமி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு 9 மாத சினியா இருக்கு. தலையீத்துக்கு ஒரு 20 லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து கறவை திறன் எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. பிடிச்சிருச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க இரண்டாவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜெர்சி மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ இரண்டாவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா நல்ல பெருவட்டான ஒரு ஜெர்சி மாடுங்க. நல்ல நீட்டு போக்கான மாடு, நல்ல அழகான முகலட்சணம், கொம்பு குறியும் இருக்கு மாட்டுக்கு. முன்னையும் பின்னையும் மடியும் இருக்கு. சுழி தவறு அசவு சுழி அப்படின்லாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க. நல்ல நீட்டு போக்கான மாடு. 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடுங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து 6 பல் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. தலையீத்துக்கு 17 to 18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கு ஒரு 18 இருந்து 20 லிட்டர் வரைக்கும் கூட கறவை திறன் தாராளமா எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் வந்து சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து தாராளமா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. ஒரு ஜெர்சி மாடா இருக்கிறதுனால பால்ல ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டும் இருக்கும். பால் ரேட்டும் வந்து நல்லா எடுத்து கொடுக்குங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் ஆத்துரை அடுத்த கடம்பூர் எனும் கிராமத்துல இருந்து பெரியசாமி என்பவர்கிட்ட இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு 5000 10,000 விலையை பேசி அட்வான்ஸ் போட்டிங்கன்னா மீதி காசை வந்து டெலிவரி பண்ணிட்டு வந்து வாங்கிக்குவாங்க. டெலிவரி சார்ஜ் செப்பரேட்டா வந்துடும், மாட்டோட சார்ஜ் வந்து செப்பரேட்டா வந்துடும். நல்ல பிரீடு குவாலிட்டியில நல்ல சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடுனே வந்து சொல்லலாங்க. முன்னையும் பின்னையும் மடி இருக்கக்கூடிய மாடா பார்த்து வாங்குங்க. கண்டிப்பா நீங்க முன்ன பார்த்திருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடும் சொல்லியிருக்க மாதிரி கறவை திறன் கொடுக்கும். இப்ப பார்த்திருக்கக்கூடிய இந்த ஜெர்சி மாடும் சொல்லியிருக்க மாதிரி கறவை திறன் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வாங்க போறது சின்ன மாடு கிடையாது. நல்ல பெரிய மாடு, நீட்டு போக்கா இருக்கக்கூடிய மாடு. உங்க வீட்டுக்கு வந்து இறக்கும் போதும் மாடு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்டிப்பா மாடு வந்து இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான மாடு வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த ஹெச்எஃப் மாடு இந்த ஜெர்சி மாட்டையும் வந்து வாங்கிக்கலாம். வாங்க மூன்றாவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஜெர்சி மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ மூன்றாவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா இந்த மாடும் 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி ரக மாடு. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பாருங்க நல்ல நெஞ்சிகணம் பின்கணங்க, நல்ல முன்மடி பின்மடி, நல்ல காம்பு வளம் மடி வளம்னு சொல்லலாம். நீட்டு போக்கான மாடு. மாடு இருக்கக்கூடிய கணத்துக்கு ஏத்த மாதிரி கறவை திறன் எடுத்து கொடுக்கும். சுழித்தவறு எதுவும் கிடையாது. தலையீத்துக்கு ஒரு 15 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து தாராளமா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 3 மாடுகளுமே இளம் மாடுகள் தான். 2 பல் 4 பல் 6 பல் தரத்துல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுகள் தான். நீங்க இந்த 3 மாட்டையும் ஜோடியா எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, கண்டிப்பா
இன்னும் ஒரு 10 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியுங்க. அதே நேரத்தில் ஒரு 2 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு வாங்குற விலையில இருந்து ₹1 கூட குறைச்சி விற்க தேவையில்ல. 3 மாட்டையும் ஒன்றா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-55 லிட்டருக்கு மேலே கறவை திறன் இந்த 3 மாடுகளும் எடுத்து கொடுக்கும். இந்த 3 மாடுகளும் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்பவும் பெரிய மடி எடுத்துருக்கக்கூடிய மாடாக வந்து வாங்கினீங்கன்னா அவ்வளோ கறவை திறன் எடுத்து கொடுக்குமான்னு தெரியாது. இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே தலையீத்து மாடுகள், இரண்டாம் ஈத்து மாடுகள், நல்ல கறவைத்திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய, நல்ல சைஸ்ல இருக்கக்கூடிய, நல்ல பிரீடு குவாலிட்டியில இருக்கக்கூடிய மாடுகள்ங்க. நம்பி வாங்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.